ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 6 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் இந்த வீடியோ நம்ம நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, மன்னரால் சாலையில் சில அடிகள் கூட நடக்க முடியவில்லை. ஆனால் அவரது சீடர்களின் உதவியால் அவர் அந்த புனித மனிதனின் இடத்தை அடைந்தார். அதாவது என்னென்னா, மன்னரால் கொஞ்சம் அடிகள் கூட அவரால் எடுத்து வைக்க முடியலையா, ஆனாலும் அவர்களுடைய சீடர்களுடைய உதவியினால் அந்த புனித மனிதனுடைய வீட்டுக்கு சென்றடைந்துட்டாராம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The king was unable to walk even a few steps on the road. ரோட்டில் கொஞ்சம் அடிகள் கூட அவரால் எடுத்து வைக்க முடியலையாம். பட் எய்டட் பை ஹிஸ் ஃபாலோவர்ஸ், அதாவது தன்னுடைய சீடர்களின் உதவியினால். எய்டட் அப்படின்னா ஹெல்ப், சரியா? பட் எய்டட் பை ஹிஸ் ஃபாலோயர்ஸ், தன்னுடைய சீடர்களின் உதவியால் he reached the holy man's place. என்ன பண்ணிட்டாரு? அந்த ஹோலி மேனோடைய வீட்டுக்கு சென்றடைஞ்சிட்டாரு. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, துரதிர்ஷ்டவசமாக புனிதர் அங்கு கிடைக்கவில்லை. அவரது பக்தர் ராஜாவை சிகிச்சைக்காக மறுநாள் சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டார். என்னென்னா, துரதிர்ஷ்டவசமாக அங்கே புனித மனிதர் அவங்க வீட்டில் இல்லை. அதற்கு பதிலாக அங்கே அவருடைய பக்தர் இருந்தார். ராஜாவை சிகிச்சைக்காக நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார். ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அன்ஃபார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக. த ஹோலி மேன், ஹோலி மேன்னா புனித மனிதர், வாஸ் நாட் அவைலபிள் தேர், அங்கே அவர் இல்லை. த ஹோலி மேன் வாஸ் நாட் அவைலபிள் தேர். அண்ட் ஹிஸ் டிவோட்டினா ஒன்றும் இல்லை, பக்தர். ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ரெக்வஸ்டட் த கிங்கு கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, டு கம் அண்ட் மீட் ஹிம் த நெக்ஸ்ட் டே ஃபார் ட்ரீட்மெண்ட். நீங்கள் நாளைக்கு பாருங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னு கேட்டுக்கொள்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, இது 2 வாரங்களுக்கு மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது மற்றும் ராஜா ஒருபோதும் புனித மனிதரை சந்திக்கவில்லை, எந்த சிகிச்சையும் செய்யவில்லை. இதே மாதிரி 2 வாரம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. கடைசி வரையும் நம்மளோட கிங்கால் புனித மனிதரை பார்க்க முடியலை, எந்த சிகிச்சையும் அவர் எடுத்துக்கவும் இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் வாஸ் ரிப்பீட்டட் ஃபார் 2 வீக்ஸ். இந்த விஷயம் 2 வாரம் தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக நடந்துச்சு. அண்ட் த கிங்கு நெவர் மீட் த ஹோலி மேன், கிங்கால் அந்த ஹோலி மேனை பார்க்கவே முடியல. அண்ட் நெவர் ஹேட் எனி ட்ரீட்மெண்ட், எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவர் எடுக்கவும் இல்லை. அடுத்த சென்டென்ஸு, படிப்படியாக ராஜா மிகவும் இலகுவாக உணர்ந்ததை உணர்ந்தார். கணிசமான அளவு எடை இழந்தார் மற்றும் முன்பை விட சுறுசுறுப்பாக உணர்ந்தார். என்னென்னா, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ராஜா ரொம்ப லைட்டான மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எடை குறைஞ்சிருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. முன்னையை விட இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கிராஜுவலி, படிப்படியாக. த கிங் ரியலைஸ்டு தட் ஹீ ஃபெல்ட் அ லாட் லைட்டர், கொஞ்சம் லைட்டான மாதிரி, என்ன லைட்டான மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. லாஸ்ட் எ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வெயிட், ஏதோ வெயிட்டும் அதே மாதிரி கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அண்டு ஃபெல்ட் மோர் ஆக்டிவ் தென் பிஃபோர், முன்னையை விட இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த சென்டென்ஸு, நடந்தே தன் இடத்தை அடையும்படி அந்த புனிதர் கூறியதன் காரணத்தை உணர்ந்தார். இப்போ தான் அவருக்கு புரியுது, அவர் ஏன் என் வீட்டுக்கு நீ நடந்தே வரணும் அப்படின்னு சொன்னாருன்றது இப்போ தான் அவருக்கு புரியுது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ ரியலைஸ்டு த ரீசன் ஒய் த ஹோலி மேன் ஆஸ்க்ட் ஹிம் டு ரீச் ஹிஸ் பிளேஸ் பை வாக்கிங். ஏன் தன்னுடைய வீட்டுக்கு நடந்தே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு அந்த புனித மனிதர் சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ தான் ராஜாவுக்கு புரியுது. அடுத்த சென்டென்ஸு, மிக விரைவில் ராஜா உடல்நிலை மீட்டெடுத்தார். மேலும் அவரது ராஜ்யத்தில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ரொம்ப சீக்கிரமாகவே
ராஜா வந்து தன்னோட உடல்நிலையை மீட்டெடுத்துடுறாரு. மேலும் அது மட்டும் இல்லாமல் அவரோட ராஜ்யத்தில் உள்ள மக்கள் அரசனை எண்ணி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், வெரி சூன் மிக விரைவில் த கிங் ரிகைன்டு ஹிஸ் ஹெல்த், தன்னுடைய உடல் நிலை வந்து மீட்டெடுத்துறார். ரீகெயின்டு ஹிஸ் ஹெல்த் யார், கிங்கு. அண்ட் த பீப்புள் வேர் வெரி ஹாப்பி இன் ஹிஸ் கிங்டம்னா அவருடைய ராஜ்யத்தில் பீப்புள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் ராஜாவோட உடல்நிலை பழையபடி ஆனதுனால. ஓகேவா, அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பை பாய்.